ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. சுப்ரபாத்தம். துயில் எழுப்புதல். எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வையமுண்டாடிலை மேவும் மாயன் மணி நீள் முடி பையொள் நாகத்தனையான் பயிருமிடமென்பரால் தையல் நல்லார் குழல் மாலையும் மற்றவர் தடமுலை செய்ய சாந்தும் கலந்திழி புனல் சூழ் தென்னரங்கமே. ஸ்ரீரங்கம் அத்தியனோற்சவம். பெரிய திருநாளும் அரையர் கலையும் விண்ணப்பம் செய்வார்கள். சோழ பேரரசில் இசை நாடக கலைகள் மன்னர்களின் ஆதரவோடு சமய கருத்துக்களின் வெளிப்பாடாகவே வளர்ந்து முழுமை நிலையை எய்தின. திருமால் திருக்கோயில்களில் நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி இறைவன் திருவோலக்கத்தில் இசையுடன் ஓதப்பட்டது. தமிழ் பன்னிசையில் வல்லுனராய் திருவாய்மொழியை இசைத்தவர்கள் திருவாய்மொழி விண்ணப்பம் செய்வார் என்று கௌரவித்து அழைக்கப்பட்டனர். மதுரகவி ஆழ்வாரே திருவரங்கத்தில் பெரிய பெருமாள் முன்பாக திருவாய்மொழியை இசையுடன் விண்ணப்பித்து திருவாய்மொழி விண்ணப்பம் செய்வார் என்ற விருதினை முதலில் திருவரங்கரால் வழங்கப் பெற்றார் என்று கோயில் ஒழுங்கு வாயிலாக அறியப்படுகிறது. இவ்விருது பெயர் நம்மாழ்வாரின் திருவிருத்தத்தில் அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்ற தொடரிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கலாம். மதுரகவி ஆழ்வாருக்கு பிறகு நாதமுனிகளும் அவர் தம் மருமக்கள் வழியினரும் திருவாய்மொழி விண்ணப்பம் செய்வார்களாக திருவரங்கம் திருக்கோயிலில் தொடர்ந்து பணியாற்றி வந்தார்கள். இவ்வகை தொண்டும் இடையராது நிகழ மன்னர்கள் அவர்களது அரசாட்சியில் நிபந்தங்களும் பொற்கழஞ்சுகளும் வழங்கி வந்தார்கள். முதலாம் குலோத்துங்க சோழன் தன் 15ஆம் ஆட்சியாண்டில் திருவரங்கம் பெரிய கோயிலில் திருவாய்மொழி விண்ணப்பம் செய்ய 50 பொற்காசுகள் வழங்கியிருக்கிறான். அக்கோயில் விண்ணப்பம் செய்வார்கள் எண்ணிக்கையில் பலராயிருந்தனர். இவர்கள் திருவாய்மொழி மட்டுமின்றி மற்றைய பிரபந்தங்களையும் இசையுடன் விண்ணப்பித்து வந்தனர். அக்கோயில் விண்ணப்பம் செய்வார்கள் எண்ணிக்கையில் பலராயிருந்தனர். இவர்கள் திருவாய்மொழி மட்டுமின்றி மற்றைய பிரபந்தங்களையும் இசையுடன் விண்ணப்பித்து வந்தனர். பெரிய திருநாளின் இறுதியில் தீர்த்தவாரி அன்று தொண்டரடிப்பொடியாழ்வாரின் திருமாலை இசையுடன் ஓதப்பட்டு வந்தது. திருமொழி திருநாளில் ஒரு நாள் குலசேகராழ்வாரின் பெருமாள் திருமொழி இசையுடன் அபிநயிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் 4000 திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு 9508436698 என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. Shri
வண்டார் பூமாமலர் மங்கை மணநோக்கமுண்டானே உன்னையுகந்துகந்து உந்தனக்கே தொண்டானேற்கு என் செய்யினாய் சொல்லு நான் வேதம் கண்டானே கண்டபுரத்துறையம்மானே